வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே, நண்பர்களே. சென்ற எனது ஒளிநாடா தொகுப்பில் கல்வி, அந்த கல்வியால் பெறப்படும் அறிவு, அந்த அறிவினால் பெறப்படும் பல்வேறு வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவைகளை பற்றி கூறினேன். இந்த கல்வியை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு முன்பு ஒரு சில வகுப்பினரே பெரும் பதவிகளிலும் கல்வியை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற்றதாகவும் இருந்தனர். ஆனால் அதற்கு பின் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் இந்த கல்வி மற்றும் அறிவு ஆகியவைதான் இந்த நாட்டை முன்னேற்றும், இந்த கல்வி, அதனால் பெறப்படும் அறிவு, அந்த அறிவால் பெறப்படும் பணியிடங்கள், அரசு நிர்வாகத்தில் பொறுப்பு ஆகியவை மட்டுமே இந்த நாட்டிற்கு அவசியம் என்பதை உணர்ந்து இந்திய அரசியல் சாசன பிரிவுகள் 14, 15, 16 மற்றும் 340 போன்றவற்றில் கல்வி வாய்ப்பை பெறாதவர்கள், தலைமுறையாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி என்பார்கள். அவ்வாறு மார்ஜினலைஸ்டு நெக்லெக்டட் கம்யூனிட்டிஸ், இவர்களுக்கு கல்வி, அரசு நிர்வாகத்தில் பொறுப்பு அல்லது பகிர்வு ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக சில கோட்பாடுகளை, சில சட்டங்களை இந்திய அரசியல் சாசனத்தில் உருவாக்கினார்கள். அவை என்ன என்பதை நான் அடுத்த தொகுப்பில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.